கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும், சோதனையில் தோல்வி அடையக்கூடாது, வீழ்ச்சி அடையக்கூடாது. ஆண்டவரே, நான் என் அவயவங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கைகளை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கால்களை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் அவயவங்கள் ஒவ்வொன்றையும், என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அக்னி என் மீது இறங்கட்டும், பரிசுத்தாவின் அக்னி இறங்கி மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்கட்டும், அதை சாம்பலாக்கட்டும், என்னை புதிய சரீரமாக அவயவங்கள் மாறட்டும். அனுதினமும் நான் பாவத்துக்கு சாகணும், அந்த அனுபவத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த அவயவங்களை நன்மை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன், நீதியை நடப்பிக்க ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியம் செய்ய கால்களை ஒப்பு கொடுக்கிறேன், கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். மற்றவர்களுக்கு நன்மையான பிரயோஜனமானதை செய்வதற்கு என் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பயன்படுத்தும், என் கைகளை பயன்படுத்தும், கால்களை பயன்படுத்தும், என் நாவை பயன்படுத்தும், என்னை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யும்படி பயன்படுத்தும், சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்தும். நான் சாத்தானை ஜெயிக்கணும், மாம்ச இச்சைகளை ஜெயிக்கணும், நான் ஜெயம் பெற்றவனாய் நிற்கணும், நான் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த வெற்றி உள்ள வாழ்க்கை எனக்கு தாரும். ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றும். இந்த மகளை, இந்த மகனை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அக்னி அவர்களுக்குள்ள இறங்கட்டும், அந்த பாவ கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஜெயம் பெற்றவர்களாக எழும்ப செய்யும். எப்பொழுதும் ஆண்டவருடைய காரியத்தில் பிஸியாக இருந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.